இருங்கடா உங்க காலில் விழுந்தாங்க நாடகம் ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கிறோம். ஆமா உன் தொண்டை மயில் மாதிரி என்ன இங்க வேலையே கேட்க மாட்டாங்க. இதில் போய் பேசு நல்ல வேலை கவட்டில் விதல வேலையாம அமைதியா இருக்க தம்பியடா. இது யாரா இலக்கத்து கொண்டு வந்தோம்னா ஐசட்டா தம்பியா எப்போ வை நீ ஜெருமிட்டு வர ஒரு பாட்டை பாடிக்கோ. ஹலோ ஹலோ இடியப்போ மயிரை புடுங்க போன இடியப்போ எந்த கண்டாளி மீன் சொன்னாலும் என்னைய போட்டு பாடா பண்றேன். ஏன் மருதமணி மாதிரி இருக்கேன். அன்னை தந்தைதான் வணங்கி எம்கேஆர் நாடகத்துக்கு வந்தாலே சாமி ஆட்டம். சாமிக்கு பஞ்சம் இருக்காது. சாமி கூப்பிடுறது பேரு கூப்பிடல. நாங்க பரம்பரை கூடாங்க அதுக்கிட்டே உள்ளே சொல்லு. ஆடாத ஜாமிய ஆடம், இறங்காத ஜாமிய இறங்க. ஏன் ஜாமியை கூப்பிடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு கிராம வளர்ச்சியிலே முன்னேறும் போது பக்கத்து கிராமங்களுக்கு போராம அடையக்கூடிய உலகம் இந்த உலகம். சாமிகளை கட்டக்கூடிய கட்டாயம் இங்க. சாமியை உடைச்சுதான் எனக்கு பழக்கம். இங்க சாமி துடியா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வானே வாய்தாக்கு வந்த மாதிரி நிக்கிறீங்க வா. அந்த அண்ணன் தான் வெளிநாட்டுல இருந்து வந்துச்சான். வரும்போது ஒரு கோடாளித்தலை இல்ல. பெரியப்பாய் வணக்கம் பெரியப்பா. பெரியப்பா பயிலு கட்டா அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்ல பொண்ணு பாண்டா மோத்தா என் தம்பி தாண்டா கருக்குளத்த முண்டை. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா. காவல்துறையும் ராணுவமும் இரு கண்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இதுல சில பேருக்கு எரிச்ச பதிலா இருக்குமே அவதாரம் கட்டின பூரா இருக்கேன். இவர் தாண்டா சுரண்டுவேன். இவர் தாண்டா எனக்கு 200 ரூபா நீ போட்டது. ஆமாச்சா எனக்கு 300 ரூபா போட்டாப்புல. முகத்திலே முடிக்க கூடாது. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நண்பர்களே, சாலை விதிகளை மதித்து நட தமிழா. என் தமிழே எல்லாத்தையும் சரியா வைத்துக் கொண்டு டூலர் ஓட்டினா எந்த அதிகாரிக்கு என் தமிழை பயப்பட தேவையில்லை. சூம்ப விடு சூப்பர் மொட்டனாக்கு போய் சூம்ப விடு. பூரா என்னுடைய தம்பிகள் என்னுடைய அன்னைங்க. அவ்வளவுதான். இந்த நாடகத்துக்கு வருகை தந்துள்ள பாசத்தை மட்டும் இதயத்தில் கொண்டு வந்து பசித்தோருக்கு உணவு கொடுப்போம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஆட்சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் பொம்பளையால கை தட்ட மாட்டேல எப்படி தட்டுவேன்? பூரா நகைக்கடை அதிபர் மக எப்படி தட்டுவேன்? அதுக்கு தானே தண்ணிய போட்டு புழக்க போடுறாங்க. அடி வாங்கிட்டு இப்படி நடக்குவேன். ஒவ்வொரு ஒம்பளை காலையில வெளியே இருக்கும் போது பேசுறது, ஓம் புருஷியா என்னடி வந்தேன் சிமெண்ட் முடியல உலக்கையில குத்துறாண்டி. ஓம் புருஷியா அவன் தொடையில உணர்ந்து கடிக்கிறேன். என்னடி உனக்கு காத்த காணா? நகை கேட்டேன், தண்ணி அடிக்க இல்லைன்ட்டேன், காத்தோட கடிச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஆண்கள் என்பது யார்? இந்த உலகத்திலே 18ஆம் படி கரப்பணக்கு சமம் ஆண்கள் சிங்கங்கள். இதுல பொம்பளையாளு பூரா எரிச்சலா இருக்குங்க. ஆம்பளை சொல்றாங்க அப்ப என்ன மாதிரி உணர்ச்சி என்கிட்ட சலுப்புறாங்க நினைப்பேன். ஆண்கள் சம்பாதிச்ச காசுல தான் பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. கட்டுன கணவன் என்பது யார்? தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா கட்டுன கணவன் தான். கணவன் தான். எத்தனை பேரை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தம்பி எல்லாம் உன் குழந்தைய என்னத்தை அடிச்சிச்சு அப்படின்னு. எப்படி அடிச்சுட்டேன்? கராத்த போயிட்டுனேன் உள்ள சுழட்டிக்கிட்டு அது என்னமோ வெதர கவக்கம் போட்டு முட்டு கொடுத்து அடிக்கிறான். அது என்ன வழக்கம்? அது என்ன குண்டுக்காயா? அது குண்டுக்கா கிடையாது. லப்ளிங் லாங் அடிச்சு விடு. ஊர் நம்புது சுத்தமான உருட்டு. ஐயா இங்க நிக்கிறவங்க அங்க நிக்க வேணாம். இவன் மேல ஏறி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? அந்த ஐயாவுக்கு என்ன வேணும்? சரக்கு பின்னாடி ஓட்டுறாங்க. கப்பத்தை நீங்க வாங்கிக்க. மக்கள் நாம் கேவலப்படுறது என்ன செய்ய? புண்ணிய பூமியிலே உரமாக இருக்கிறேன். இந்த உரத்திலிருந்து முளைச்சு வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் ஏவுகணை நாயகன். அன்னைக்கு ஒரு ஊர்ல யாருப்பான்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு வெடி வச்சாருங்க. அவர் என்ன தீபாவளிக்கு வெடி வச்சு புசுவான கம்பெனி வச்சிருந்தார்.
அவர் என்ன சொன்னார்? உங்களே போன்று ஒரு அறிவான பிள்ளை உங்க ரத்தத்தில் பிறக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்களே, நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நாட்டினுடைய பணியை நிறைய இருக்கிறது, நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னவர் தான் அந்த தமிழன். அவரை மாதிரி யாராவது சொல்றியா? 16 வயசு நடக்குது, அப்பா தொடைய சொல்றேன், அப்பா சும்மா கப்ளிங், சீக்கிரம் அத்த மகளை கேளு, சினையாக்கி விடுறேன், பிரச்சனை ஆக்கி விடுறேன். அவங்க அப்பா அதுக்கு மேல பொட்டவரை, உங்க ஆத்தா வார வாரம் விரதம் இருக்கா, இன்னொரு சித்தியை ரெடி பண்றான். என்ன குடும்பம் இடியட் ரெடி பண்ணாங்களானே, அதுல பிறந்தவன் அவன். இல்லை என்று